ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. வேதவதி தான் சீதையாக வந்திருக்கா. அவள் விட்ட சாபத்தை நீ மறந்துடாதேன்னு சொல்லி ராவணனை நினைவுற்றார் விபீஷணன். மேலும் சொல்கிறார், தன்னை அடக்காதவனும் தன்னுடைய அழிவு காலத்தை நெருங்கிட்டவனும் தன்னுடைய நலனை விரும்புகிறவாளுடைய நல்ல அறிவுரைகளை காதில் போட்டுக்கிறது கிடையாது. ஒருத்தனுடைய மனசுக்கு பிடிச்சமான வார்த்தைகளை பேசுகிறவாளை எங்கே வேணும்னாலும் பார்க்கலாம். ஆனால் கேட்குறதுக்கு கசப்பாக இருந்தால் கூட நலனை மட்டும்தான் விளைவிக்கும் அப்படின்ற வார்த்தைகளை பேசுகிறவாளை பார்க்குறது ரொம்ப அரிதான விஷயம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்குறதும் அரிதான விஷயம். ஏன்னா நல்லது எப்பயும் காதில் போய் சேராது. மரணத்தின் பிடியில் சிக்கிட்ட தீயினால் பொசுங்கிட போகிற உன்னையே இப்படி விட்டுட்ட என் மனசை இப்போது இடம் கொடுக்கல. ஏன்னா நீ கண்டிப்பாக அழிஞ்சிடுவியோன்னு எனக்கு தோன்றுறது. அதனால தான் இவ்வளவு மன்றாடி உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன். ராமனின் அம்புகளுக்கு இரையாறுத நான் விரும்பாததுனால தான் நான் இவ்வளவு பேசினேன். கேடு காலம் வந்துட்டா வீரனும் பலவானும் கூட மணலினால் கட்டப்பட்ட அணை போல் சாஞ்சுடுறோம். உன்னுடைய நலனையே நினச்சி நான் பேசுகிற வார்த்தைகள் நீ மறந்துடு சித்த. உன்னை காப்பாற்றிக்கோ, அரக்கர்களை காப்பாற்று, இந்த நகரத்தையும் காப்பாற்று, உனக்கு எல்லா நலன்களும் கூட கிடைக்கட்டும். நான் இல்லாத நேரத்தில் நீ இன்புற்று கூட இருந்துக்கோ. ஒருத்தனுடைய வாழ்வு காலம் முடிஞ்சு அவன் தன்னுடைய கேடு காலத்தை நெருங்குற போது எந்த நல்ல மொழியும் அவன் காதில் போய் விழுறதே கிடையாது. அதனால தான் நீ நான் சொல்கிற வார்த்தைகளை கேட்டுக்கொள்ள மறுக்கிறேன்னு சொல்கிறார் விபீஷணன். அங்கிருந்தும் கிளம்பிடுறார். ராவணன்கிட்ட கடுமையாக பேசிட்டு புறப்பட்ட விபீஷணன் ஒரு முகூர்த்த நேரத்தில் ராமலக்ஷ்மணா இருந்த இடத்துக்கு வந்து சேர்றார். கூடியிருந்த வானரர்கள் வானில் நிலை பெற்றிருந்த விபீஷணனையும் அவனை சார்ந்த 4 பேரையும் கண்டு மலைச்சு போகிறாங்க. மாபெரும் மேகத்தையும் மலையும் ஒத்திருந்த விபீஷணனும் அவனை சார்ந்த 4 பேரும் பல வகையான ஆயுதங்களை தாங்கிட்டு இருந்ததையும் சுக்ரீவன் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிந்தனையில் ஆழறார். பிறகு ஹனுமானையும் மற்ற வானரர்களையும் பார்த்து, 4 பேரோடு சேர்ந்து பல ஆயுதங்களை தாங்கிட்டு வர இந்த அரக்கன் நிச்சயமாக நம்ம கொள்றதுக்காக தான் வந்திருக்கான்னு தன்னுடைய முடிவான கருத்தை சொல்கிறார் ஹனுமார்கிட்ட. இதை கேட்டு வானரர்கள் விபீஷணனை தாக்க தயாராகிற நிலையில் விபீஷணன் வானத்தில் இருந்துட்டே உறக்க பேசுகிறார். ராவணன்னு பெயர் கொண்ட தீய நடத்த படைத்தவன் அரக்கர்களின் தலைவனாக இருக்கான். நான் அவனுடைய இளைய சகோதரன். என் பேர் விபீஷணன். ஜனஸ்தானத்திலிருந்து ஜடாயுவை கொண்டு சீதையை அபகரித்த ராவணன் அவளை அரக்கிகளின் காவலில் வச்சுருக்கான். நான் அவன்கிட்ட வெவ்வேறு வகையில் வாதம் புரிஞ்சு ராமன்கிட்ட சீதையை ஒப்படைக்கணும்னு எடுத்து சொன்னேன். தன்னுடைய முடிவை நெருங்கிட்ட மனுஷன் எப்படி நல்ல மருந்தை உட்கொள்ள மறுப்பானோ அப்படி விதியின் வசப்பட்டுட்ட ராவணன் என் சொல்ல ஏற்க மறுத்துட்டான். அவனால் நான் கடுமையாக பேசப்பட்டிருக்கேன். அடிமை போல் அவமரியாதை செய்யப்பட்டேன். அவனுக்கு நான் நல்லதையே உரைச்சா கூட இப்படி அவன் என்னை நடத்திட்ட காரணத்தினால என் மனைவி மக்களை விட்டுட்டு நான் ராமன்கிட்ட அடைக்கலம் கோரி வந்திருக்கேன். அனைத்து உலகங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அந்த வசதியான மனம் படைத்த ராமர்கிட்ட விபீஷணன் வந்திருக்கான்ற செய்தியை அறிவிங்கன்னு சொல்லி விபீஷணன் சொல்கிறார். அப்போது ராமர் லக்ஷ்மணா இருக்க இடத்த நோக்கி சுக்ரீவன் விரையிறார் விபீஷணனுடைய வார்த்தையை கேட்டுண்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். ஹனுமார் சமுத்திரத்தை கடந்த போது அது எவ்வளோ அதிசயத்தக்க விஷயம், பிரமிக்கத்தக்க காரியம் அப்படின்லாம் வால்மீகி ராமாயணத்தில் விவரிக்கப்பட்டது. ஆனால் விபீஷணனும் அதை சர்வசாதாரணமாக செஞ்சுருக்கார் இல்லையா? ஒரு முகூர்த்த நேரத்தில் சமுத்திரத்தை கடந்து வான வீதியில் வந்துடுறார். அது மட்டும் இல்லை, அவரை சார்ந்த 4 பேரும் கூட அப்படி வந்துடுறா இல்லையா? அப்படின்னாக்கா ஹனுமான் செஞ்சது ஒரு சாதாரண காரியம்தானா அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். இதுக்கு ராமாயண விரிவுரையாளர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. விபீஷணனும் அவனுடன் வந்த அந்த 4 ஆதரவாளர்களும் அரக்கர் குலத்தை சார்ந்தவா. அவள் எல்லாருமே நினச்ச உருவத்தை எடுக்கிற வல்லமை படைச்சவா. பலவித சக்திகளும் வல்லமையும் அரக்கர் குலத்துக்கு இருந்திருக்கு. தாண்ட முடியாத சமுத்திரத்தையும் வானவீதியின் வழியாக கடக்கிற சக்தி அவளுக்கு இருந்திருக்குன்றத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். வானர கூட்டத்துக்கு நடுவில் ஆஞ்சநேயர் செஞ்சது சாதனை. ஆனால் அரக்கர் கூட்டத்துக்கு நடுவில் விபீஷணனும் மற்ற 4 பேரும் வந்ததோ இல்லை ராவணன் வந்துடுறதோ ஒரு விஷயம் கிடையாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ராமன்கிட்டேருந்து ராவணனை சார்ந்தவன் இப்போ ஒருத்தன் நம்மக்கிட்ட வந்திருக்கான். சரியான நேரத்தில் ஒரு ஆந்தை காகங்களை கொள்வது போல் அவன் நம்ம கொண்டுட போகிறான். எதிரியை வீழ்த்துறது, படைகளை அணிவகுக்கிறது, தான பேத தண்டம்ன்ற 4 உபாயங்களை முடிவு செஞ்சு ஒற்றர்களின் நடவடிக்கையை நம்ம கண்காணிக்கணும். இப்படிலாம் ராமரை போய் சொல்கிறா ராமர்கிட்ட. இது தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.